வெல்கம் டு ஆசிபா யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு புது வீடியோ. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஒரு மீன் மேக்கர் கிரேவி எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 10-15 முந்திரி எடுத்து 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு ஒரு 3 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நான் காட்டுற மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? நல்லா வலுவலுன்னு இருக்கா? இந்த மாதிரி அரைச்சி எடுத்து தனியாக வச்சுருங்க. இப்போ 1 கப் மீன் மேக்கரை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை இருத்து நான் வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப் பட்டாணி அதையும் வேக வச்சு தான் நான் வச்சுருக்கேன். ஒரு 3-4 உருளைக்கிழங்கு அதையும் தோல் சீவிட்டு வச்சுருக்கேன். 2 வெங்காயம் நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. 1 தக்காளி நறுக்கிடுங்க. 2 பச்சை மிளகா அதையும் கீறி வச்சுருங்க. இப்போ 2 தக்காளியை தனியாக அடித்து வச்சுருங்க. அப்புறம் பிரியாணி இலை 1, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவைக்கேற்ற மாதிரி நான் ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை எல்லாம் சேர்த்து ஒரு லைட்டாக வதக்கிட்டு ஒரு 3 வெங்காயம், 2 வெங்காயம் தேவைக்கு மாதிரி நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறமாக வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் கீறி வச்சதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறம் தக்காளி நம்ம அடித்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் 1.5 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் வதக்குங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா வதக்குங்க. பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கணும். பாருங்கள், 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்குங்க. 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் உருளைக்கிழங்கு நம்ம 3 உருளைக்கிழங்கு தோல் சீவி வச்சுருந்தோம்ல, அது, மீன் மேக்கர் 1 கப்பு, 1 கப் பட்டாணி 3ஐயும் சேர்த்து நல்லா மேல் கீழ் வாக்கில் நல்லா வதக்குங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பம்தான், 2ல் ஏதாவது ஒன்று சேர்த்து தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி, நான் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி ஒரு கொதி லைட்டாக வரணும். பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல முந்திரி பேஸ்ட்டு, அதை நம்ம சேர்க்குறோம். சேர்த்து ஒரு கிளறி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நான் ஆரம்பத்தில் சேர்க்கல, இப்போ சேர்த்து கிளறிக்கிறேன். குக்கரை மூடி 2 விசில் வச்சு இறக்கிருங்க. இதுக்கப்புறம் ஒரு கடாயில் ஒரு தக்காளி இருந்துச்சு பார்த்தீங்களா, கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி ஒரு தக்காளியை போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கினதுக்கப்புறம் இந்த கிரேவியை தூக்கி உள்ளே போட்டு கொஞ்சமாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவி இறக்குனா சுவையான மீன் மேக்கர் ரெடி. சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.